இனி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் முன்னர் இனி யாராவது இதை செய்வீர்கள், இப்போ புரிகிறதா ஏன் வருகிறது என. ஃப்ரைட் ரைஸ் இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவை சேர்ந்தது. இந்த உணவு பிடிக்காதவர்கள் யாருக்குமே இல்லை. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணும் உணவாக இந்த ஃப்ரைட் ரைஸ் மாறிவிட்டது. இதை சீனாவில் முதலில் கண்டுபிடித்தவர்கள் இந்த உணவை சீனாவில் நாசிகோரி என்றும் சொல்வார்கள். நம்மூரில் இதை சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் என்று கூறுவார்கள். 3-4 வகை இருக்கிறது. சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ் என்று 3 வகையில் கூறுவார்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வார்கள் என்றால், அரிசியை அரை வேக்காடாக வேக வைத்து பின்னர் அதை வடிகட்டி வைத்துக் கொள்வார்கள். அது மிகவும் ஆறிப்போன சாதமாக இருக்கும். அதில் சேர்க்கப்படும் அனைத்து பொருட்களுமே மிக கெமிக்கல் கலந்த பொருட்கள். இது உடல்நிலைக்கு மிகவும் கெட்டது. இதை நம் வீட்டிலேயே எளிதாக செய்து சாப்பிட முடியும். வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து நாம் செய்து சாப்பிட்டால் அது நம் உடல் நலத்திற்கு நல்லது. ஆனால் ஹோட்டலில் வாங்கி உண்பது மிகவும் கெடுதி. ஏனென்றால் அவர்கள் மிகவும் பழைய பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் உடல் நலத்தை பல்வேறு வழிகளில் பாதிக்கக்கூடியது. இதில் சேர்க்கப்படும் எண்ணெய் நம் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யும். இதில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் வயிற்றை பாதித்து அதிக ஆசிட் உருவாக வழிவகுக்கும். ஃப்ரைட் ரைஸை அதிகம் சாப்பிட்டால் இதில் சேர்க்கப்படும் அதிக அளவிலான உப்பு உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த உயர் ரத்த அழுத்தம் பல இதய நோய்கள் ஏற்பட வழியமைத்து கொடுத்துவிடும். இதய நோய்கள் இருப்பவர்கள் இந்த உணவை தவிர்ப்பதே நல்லது. அரிசியில் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கிறது. அதிக பசியோடு இருக்கும் பொழுது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டால் அந்த அரிசியின் மூலமாக உடல் எடை அதிகரிப்பதற்கு வழிவகுத்து உடல் பருமன் வரை கொண்டு போய் விட்டுவிடும். அதோடு சிக்கன், மட்டன் என இறைச்சி சேர்ந்தது என்றால் எண்ணெய் அதிகம் சேர்ந்திருக்கும். அதிலும் பயன்படுத்தப்படும் பிராய்லர் கோழி, ஆட்டிறைச்சி எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது என்பதிலும் உத்தரவாதம் இல்லை. எனவே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டால் குறைவான எண்ணெய் ஊற்றி வீட்டிலேயே செய்து சாப்பிடுவது நல்லது என கூறுகின்றனர். இதனால் இனிமேலாவதும் நம் ஹோட்டலில் வாங்கும் உணவுகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். எது வேண்டுமோ அதை வீட்டிலேயே செய்து ஆரோக்கியமானதாக சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை கூறுகின்றனர். நாங்க சிங்கிள் பேரண்ட் தான். இப்ப நானே, என் பையன், என் பொண்ணு, நாங்க 3 பேர் தான் இருக்கோம். அவர் இறந்து 1.5 வருஷம் ஆகுது. அவரு இந்த மாதிரி குடிச்சுதான் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் ஒருத்தவங்க கையை எதிர்பார்த்து போனோம்னா அந்த இடத்துல நான் தாழ்வாயிடுவேன். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அப்போ அவர் இருக்கும் போதே எனக்கு தன்னம்பிக்கை இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி என்ன வேலை செய்யலாம். ஒரு இடத்துல வீட்டு வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல எச்ச பாத்திரம் கழுவணும். என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கெல்லாம் போகாதம்மா, முறவாசி செய்யாதம்மா, பூவை பேரெல்லாம் கூட பண்ணேன். இதெல்லாம் தவிர்த்து நம்ம யார்கிட்டையும் கை நீட்டி சம்பாதிக்காம நம்மளே ராஜா, நம்மளே ராணி ஆந்திருப்பிலான்ட்டு ஒரு ஆட்டோ 1 செகண்ட்ஸ் எடுத்தோம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அது லட்சுமியாக எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னுக்கு போனேன். எங்கள் லட்சுமி எனக்கு நல்லா கைட் பண்ணிச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட சேரும்போது அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் சப்போர்ட், எனக்கு பயங்கர சப்போர்ட். எப்படின்னா, எங்கள் இந்த மாதிரி வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் சங்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் நான் பேச்சு கொடுக்க, ஏன்னா நான் தனிமையாக தான் இருந்தேன். என்னுடைய ஷேரிங் நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசில் அவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் குழந்தைங்களையும் நான் காட்ட முடியாது. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை போயிட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் கேட்பேன் அவளுங்க கையில். அவங்க ஓகே வான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துடுவோம். வந்துட்டு என்னுடைய குறையெல்லாம் சொன்னால் அவள் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாள். அதை நான் கேதர் பண்ணிப்பேன். அதே மாதிரி எங்கள் அக்கா கிட்டேயும் நான் கேட்பேன், அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க. மற்றபடி யார்கிட்டையுமே என் லைஃப் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நாங்கள் 4 வருஷமா வண்டி ஓட்டுறோம். ஆட்டோ நான் 4 வருஷமா ஓட்டுறேன். சவால்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா ஊபர்லாம் இருந்ததுனால எங்களுக்கு பெரிய சவாலே அவங்க தான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் கை நீட்டி போட்டாங்கன்னா, சவாரி போட்டாங்கன்னா ஒரு இடத்துல 50 ரூபா கேட்குறோம். அந்த ஓலாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதில் 30 ரூபா கொடுக்குறேன், 40 ரூபா கொடுக்குறேன்னு எங்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சவாரி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துச்சு. அதனால் ஃபோன் மூலியமாக தான் ஓடிட்டு இருக்காங்க தவிர எங்களுடைய நிலைமை அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஏதோ கிடைக்கிற சவாரியை வச்சு பார்த்துப்போம். நான் ஸ்கூல் சவாரி தான் மோஸ்ட்லி ஓட்டுறேன். அதனால் அந்த சவாரியை ஃபர்தராக பண்ணி மாதம் எவ்வளோன்னு வாடகை கட்டுறதோ, மளிகை சாமான் கட்டுறதோ, வாங்குறதோ, அதை வச்சு நான் லைஃப் ஓட்டிப்பேன். இந்த மே மாதம் தான் எனக்கு ரொம்ப கை கடிச்சிது. இந்த 1ஆம் தேதி எப்படா பிறக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பசங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம். நான் அப்படி இல்லைனாலும் என் பிள்ளைங்களை நான் கவர்மெண்ட்டில் போடாமல் ப்ரைவேட்லேயே தான் படிக்க வைக்கிறேன். அதுங்க இன்னும் 1 வருஷம் போயிடுச்சுன்னா என் பையன் அடுத்த வருஷம் காலேஜ், பாப்பா 4th. அதில் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டெப் போடணும். இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் போனேன். ஏன்னா என் உடம்பு ஒத்துழைக்கல. ஏன்னா எனக்கு
ஃபர்தராகவே லோ பிபி இருக்கு. அதனால என்னால் அந்த இதுவும் ஓட்டி தான் ஆகணும். நான் எனக்கு கொஞ்சம் காலையில் 7 மணிக்கு வண்டி எடுப்போம், நைட்டு 10 மணி வரையும் வண்டி ஓட்டுவோம். நடுவில் எங்களுக்கு சவாரி, எனக்கு பல்க் சவாரி அது மாதிரி இருந்ததுன்னா வந்துச்சுன்னா அந்த சாப்பிட்ற டைம் கூட நாங்கள் விட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். இந்த இன்னைக்கு மார்னிங் தான் 2 இட்லி சாப்பிட்டோம், அவ்வளோதான். இன்னும் வரும்னு சாப்பிடல. இதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரெண்டும் கூட வந்து டீ குடிச்சிட்டு நைட்டு போய் சாப்பிட்டுருவோம். போகணும், நீங்கள் டீ குடிக்கலாம் தான் போகணும், நீங்கள் கூப்பிட்டு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.